ஒருத்தருக்கு வந்து ஜுரம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா அப்போ வந்து இதனோட இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இதோட பாதிப்பாக இருக்குமா இல்லை வந்து வேற எதனா காரணமாக இருக்குமா? இல்லை கண்டிப்பாக ஜுரம் தொடர்ந்து இருக்குன்னா இப்போ வந்து நமக்கு ஹெச்எம்பியை விட நமக்கு வந்து டெங்கு, ஸ்க்ரப் டைஃபஸ் அந்த மாதிரி ஜுரங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம டெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா ஜுரம் தொடர்ந்து இருக்குன்னா மற்ற காரணங்கள், ஃபீவருக்கு உண்டான மற்ற காரணங்களை நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நீங்கள் சொன்னீங்க டெங்கு சொன்னீங்க, டெங்குக்கு முழு தீர்வு இருக்கா? அதாவது முழுசாக குணப்படுத்திட முடியும், மலேரியாவை ஒழிச்சா மாதிரி டெங்கு ஒழிக்க முடியுமா டாக்டர்? கொசு ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும். கொசு ஒழிச்சா தான் ஒழிக்க முடியும். அதுவும் வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், உருமாறிக்கிட்டு இருக்கும். நம்ம மெயினாக டெங்கு பொறுத்த வரைக்கும் 4 வகை இருக்குது. 4 வகை டெங்கு இருக்குது. ஒரு டெங்கு வகை வந்துடுச்சுன்னா அது திருப்பி நமக்கு வராது, லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும். ஆனால் மற்ற 3 வகையும் வரலாம். அது செகண்ட் இன்ஃபெக்ஷன். இப்போ டைப் 1 வந்துடுச்சு, ஒரு வருஷம் கழிச்சு டைப் 2 வந்தோன்னா இன்னும் சிவியராக இருக்கும். டைப் 1 வராது திருப்பி நமக்கு, ஆனால் மற்ற வகையினால வரலாம். அந்த மாதிரி 2வது வர்றது வந்து ரொம்ப சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்.